நீ நான் காதல் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம முரளியோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் ஒரு நல்ல கடையாக பார்த்து அபிக்கு கடை வச்சு கொடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அபி வந்து ராகவ் வீட்டுக்கு போக மாட்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வந்து இப்போ சாமியெலாம் கும்பிட்டு ஒரு நல்ல கடையாக கிடைக்கணும் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கடை இருக்குது, அதுக்கு அட்வான்ஸு 1,00,000 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1,00,000த்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம அபியோட அத்தை இருந்துக்கிட்டு நான் பாய்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனு இருந்துக்கிட்டு முதல்ல கடையை வந்து நம்ம வாடகைக்கு எடுப்போம், அதுக்கப்புறம் கடையை காமிச்சு நம்ம லோன் எடுப்போம், ஏன்னா இப்போல்லாம் லேடிஸ்க்கெலாம் லோன் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு எது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் அணுவும் ஆகாஷும் ஒரு பார்க்கில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பேசும்பொழுது நம்ம ஆகாஷ் இருந்துக்கிட்டு, எதுக்காக உங்கள் அக்கா வந்து எங்கள் பாட்டி சொன்ன அந்த பொட்டிக்கில் வந்து இப்போ வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதையே நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2 பேர்த்துக்கும் உதவியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. இல்லை அது வந்து ஒத்து வராது, நானும் அங்கெல்லாம் வர முடியாது இப்பொழுதைக்கு, ஏற்கனவே அங்கே உங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்களை பிடிக்காது, இப்போ நாங்கள் அங்கே வந்து வேலை பார்த்தோம்னா இன்னும் சண்டை தான் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்பயே இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்து வாழப்போகிற இடமே அதுதானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷோட அப்பா பார்த்துட்றாரு. ஓஹோ, இதுதான் இவனோட சந்தோஷத்துக்கு காரணமா அப்படின்னு சொல்லி உண்மையை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதே டைமில் இங்கே அபியோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பச்சி சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு நம்ம அபியோட அப்பா சிவராமன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது, மேஜர் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு 7-8 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அபியும் அதை பண்ணணும், நான் பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மாதத்துக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அதை மிஸ் பண்ணாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.